गाइस இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் வண்டிக்காக சூப்பரான ஒரு 2.1 ஆம்பிள் பிளேயர் மீடியமான பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பண்ணிருக்கோம். நல்ல ஹெவியாவே இருக்கும். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஆம்பை நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கறத சிம்பிளா பார்க்க போறோம். ரொம்பவும் சால்டரிங் அடிக்கிறது அப்படிங்கறது ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம எப்படி இந்த ஆம்பை செய்ய போறோம் அப்படிங்கறத சிம்பிளா பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ இந்த ஆம்பிள் பிளேயருக்கு பாத்தீங்கன்னா நம்ம 2 கிட்டாவே பாத்தீங்கன்னா அப்படியே வாங்கியிருக்கோம். சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த 2.1 ஆம்பிள் பிளேயரோட பவர் ஆம் போர்ட பாருங்க. நல்லா ஹெவியாவே பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. போர்டுமே பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஹீட் சிங்க பாருங்க, நல்ல ஹெவியான ஹீட் சிங்கே போட்டு தந்திருக்காங்க. சோ இந்த போர்டுல பாத்தீங்கன்னா சப்புக்காக 52001994 தெரியும். ரெண்டு ஸ்பீக்கருக்காக TDS 7265 ஐசி பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு நல்ல ஆடியோ கிளாரிட்டி பாத்தீங்கன்னா இந்த ஐசில இருக்கும். சோ இந்த போர்டுக்கு கன்வெர்ட்டர் பாத்தீங்கன்னா 12 to 24024 கன்வெர்ட்டர் பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். அடுத்து 2.1 ப்ரீ போர்டு, ஒரு சூப்பரான ப்ரீ போர்டுமே பாத்தீங்கன்னா வந்திருக்கு. நம்ம மாட்டும் போது ஓனா பார்க்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த செட்டப்ல தான் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாட்ட போறோம். ப்ரீ போர்டுல வந்துட்டு பேஸ் டபுளுக்கான வால்யூம் கண்ட்ரோலை ஃபிட் பண்ணியே தந்திருந்தாங்க. ஸோ ஃபேன் பார்த்தீங்கன்னா அதில் வச்சு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதில் நட்டு போல்ட்டு போட்டோம் அப்படின்னா சேர மாட்டுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதில் வச்சு நீட்டாக வந்து ஒட்டிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட்டில் வந்து இந்த ஃப்ரண்ட் பேனலை வந்து மாட்டிடலாம். அதுக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த பேனலில் மாட்டுறதுக்காண்டி ஸ்க்ரூலாம் கொடுத்துருப்பாங்க தனியாக. அந்த ஸ்க்ரூ வச்சு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்க்ரூவை இதில் டைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பேட்டரி ட்ரில்லிங் மிஷின் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி டைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி பொறுமையாக அந்த பேட்டரி மிஷினை வச்சு டைட் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டைட் பண்ணிட வேண்டியதான். இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த மாதிரி கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டிடணும். ஸோ நான் எப்படி ஒட்டியிருக்கேன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த கேபினெட்டுக்கு நேராக ஃபேனை வச்சுட்டு இந்த மாதிரி 743 பசையை பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டாச்சு. நல்லா நீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இது அசம்பிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். அந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே மென்ஷன் ஆகவே வந்துடுது. ஸோ இதில் சுவிட்சுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறது பாருங்கள். ஒரு சுவிட்ச் படம் போட்டு அதில் 2 லைன் எடுத்து அந்த மாதிரி கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இந்த 2 லைனையும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் செட் ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் உண்டு பார்த்தீங்களா, அந்த சின்னதாட்டு இருக்கும். அந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய லைனு. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட்லேயே அந்த சுவிட்சை பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லைன் எடுத்து விட்டுருக்கோம். அடுத்து ரெட் அண்ட் பிளாக் ஒயர் எடுத்து விட்டுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ஒயர், அதாவது சிவப்பு கலர் ஒயர் வந்து ப்ளஸும் மைனஸுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் ஒயரும் எடுத்து விட்டுருப்போம். அது வந்து டேரெக்டாக பேட்டரிக்கு கொடுக்கக்கூடிய லைனு. ஃபேனுக்காக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பின்னு நம்ம சொல்லி விட்டோம் அப்படின்னா ஃபேன் வந்து அழகாக ஓடிய போகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீ போர்டு. அந்த ப்ரீ போர்டை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அழகாக அந்த போர்டே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் கலரில் எஃபெக்டாக சூப்பராக இருக்குது. கண்ணாடி மாதிரி மின்னுதுங்க. சூப்பராக இருக்குது போர்டே. ஸோ அந்த சால்ட்ரிங் வச்ச இடம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பல மின்னுதுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த போர்ட்லையும் அதே போல் லெஃப்ட் ரைட் இன்புட்டு, அப்புறம் வால்டேஜ் இன்புட்டு, அப்புறம் லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு, அதுக்கு பிறகு சப் அவுட்புட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நமக்கு பேசிக்காக தெரிஞ்சால் போதும். இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா நீட்டாக சால்ட்ரிங் பண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக கனெக்ஷன் கொடுத்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2.1 ப்ரீல இருந்து அவுட்புட்டை எடுத்துட்டு போயிட்டு என்ன 2 வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுத்து அடுத்து அதில் இருந்து அவுட்புட்டை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஆம்பில் இன்புட்டாக கொடுக்கணும். இவ்வளோ தான் வால்யூம் கண்ட்ரோல் லைன் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணிட்டு திரும்ப வரேன் பாருங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பாருங்க USB போர்டு பார்க்க சூப்பராக இருக்கலாம். ஸோ USB போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வால்ட் ரெகுலேட்டர் அதே கன்வெர்ட்டர்லேயே பார்த்தீங்கன்னா லைன் எடுத்து விட்டுருந்தாங்க. ஒரு 7805 ரெகுலேட்டர் ஒன்று போட்டு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிட்ட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆம்பில் அந்த போர்ட்லலாம் பாருங்க எவ்வளோ நீட்டாக சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பார்த்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா இருந்து சால்ட்ரிங் பண்ணேன். இந்த ஆம்பை பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், வண்டி செட்டு செய்யும் போது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நட்டு போல்டுலாம் டைட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, நட்டு அப்புறம் சால்ட்ரிங் அடிச்ச இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெவி பாண்ட் வந்து அப்ளை பண்ணி விடணும். எதுக்காக இந்த மாதிரி ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி விடணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு வந்து வண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த மூவிங்கில் வந்து அது வந்து அதிரும். அந்த ரேடியோ பார்த்தீங்கன்னா அதிரும் போது அந்த நட்டுலாம் கலந்து வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெவி பாண்ட் வந்து அப்ளை பண்ணி விடுறோம். அடுத்து அந்த போர்டில் நம்ம சால்ட்ரிங் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, ஒரு சில இடத்துல வந்துட்டு நல்லா அதிரும். அந்த சைட்லலாம் வந்துட்டு நம்ம நீட்டாக அந்த மாதிரி ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ஒயருமே பார்த்தீங்கன்னா அந்து வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெவி பாண்ட்லாம் அப்ளை பண்ணி விடுறோம். அடுத்து அந்த போர்ட்லலாம் சால்ட்ரிங் பண்ணியிருக்க இடத்துலையும் லைன்லாம் விட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த மாதிரி ஃபெவி பாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்படி நம்ம பண்ணும்போது எந்த ஆட்டத்துலையும் இந்த ஆம்பில் இருக்க ஒயர் ஒன்றும் அத்து வராது. ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆம்போட லுக்கை பாருங்க, சூப்பராக இருக்குது கைஸ். அந்த போர்டெல்லாம் தங்க மாதிரி மின்னுது கைஸ். சரி ஓகே, அப்படியே ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்ப்போமா?
ஸோ ஓகே கைஸ், ஆடியோ டெஸ்டிங் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இனி பார்த்தீங்கன்னா கேபினெட்டை க்ளோஸ் பண்ணி சுற்றி 4 ஸ்க்ரூவெல்லாம் எல்லாமே போட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா டைட் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லாம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியாச்சு. ஃபைனலி ஆம்போட லுக்கை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஆம்பை பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வண்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா செஞ்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரோட்டை வந்து 8 இன்ச் ஸ்பீக்கர் 2 இருக்கான், ஒரு 10 இன்ச் சப்வூஃபர் இருக்கான். அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹெவியான ஆம்பிள் பிளேயர் வந்து மீடியமான பட்ஜெட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.